அடுக்குமாடி குடியிருப்பில் கைவரிசை காட்டிய 5 பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். வணக்கம் சீனிவாசன், எப்போது நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை காரப்பாக்கம் பல்லவன் குடியிருப்பு 3வது குறுக்கு தெருவை சார்ந்தவர் டில்லிபாபு. இவர் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மற்றும் குழந்தைகள் கடந்த 7ஆம் தேதி சொந்த ஊர் சென்று விட்டனர். இந்நிலையில்தான் 10ஆம் தேதி காலை டில்லிபாபு வீட்டை பூட்டிவிட்டு சாவியை அருகில் உள்ள ஷூவில் வைத்திருக்கிறார். வீட்டு வேலைக்கு சென்று மாலை ஊருக்கு சென்ற மனைவி குழந்தையை கண்ணகி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்து வீட்டின் பூட்டை சாவி போட்டு திறந்துள்ளார் டில்லிபாபு. வீட்டை திறந்தவுடன் அவருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. டேபிள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் மீது நகை வைக்கப்பட்டு இருந்தது. பீரோவில் சென்று பார்த்தபோது அதில் சாவி இருந்துள்ளது. 20 சவரம் நகைகள் மாயமாகி உள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலின் பேரில் கண்ணகி நகர் குற்றவியல் ஆய்வாளர் ராஜ்குமார் நிகழ்ச்சியில் சென்று ஆய்வு செய்து கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகை பதிவு செய்ததில் நகை திருடு போனது தெரிய வந்தது. இது குறித்து கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையில் கொள்ளையடித்தது பெண்கள் என்று தெரிந்து அதிர்ச்சி அடைந்தனர். இந்த எழில் நகரை சார்ந்த சுமதி, மீனா, ரம்யா, கஸ்தூரி, கலைவாணி ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 24 சவர நகைகளை மீட்டுள்ளனர். மேலும் அவர்களை சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன்.